பிரியாணி இஸ் அன் எமோஷன். நம்ம போடுற அரிசி அண்ட் மசாலாவை பொறுத்து டேஸ்ட்டு ஃப்ளேவரும் மாறும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபுட் இருக்கும். வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போட்டு செய்யக்கூடிய திண்டுக்கல் ஃபேமஸ் சிக்கன் பிரியாணி. கடையில் வாங்கின ரெடிமேட் மசாலா பவுடர்லாம் சேர்க்காம மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஜீரக சம்பா அரிசியில் பண்ணக்கூடிய பிரியாணி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நிறம் மாறுறது, நறுக்கின பூண்டு, பச்சை மிளகாய், புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி மசாலா பேஸ்ட்டு போட்டு ராஸ்மல் பொருளுக்கு நல்லா வதக்கினதும் அரைச்சி தக்காளி விழுது. காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சிக்கன், உப்பு, கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு பங்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால கரெக்டாக 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்கும் போது ஊற வச்சு ஜீரக சம்பா ரைஸ் போட்டு அரிசியும் தண்ணியும் சமமான அளவுக்கு வரும்போது லெமன் ஜூஸ், கொத்தமல்லி, புதினா போட்டு தம்மில் போட்டு இறக்கினா சூப்பரான செம டேஸ்டான திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி.